Hello friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேக்ரமி அண்ட் crochet sling பேக்கோட பார்ட் 2 வீடியோ தான். ஸோ பார்ட் 1ல வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதில் வந்து இப்போ நான் 20 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம பேக்கோட பேஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 1லேயே பார்த்தீங்கன்னா ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச் எப்படி போகணும்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹூக் வந்து ஈஸியாக உள்ளே போயிட்டு வர அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மேக்ரம் யானில் வந்து crochet போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 20 செயின்ஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 20 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்லேருந்து சிங்கிள் crochet போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 20 செயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிட்டோம்னா மொத்தம் 19 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல வந்து ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக வந்து 19 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஸோ கரெக்டாக 19 இருக்கான்னு ஒரு ஒன்ஸ் வந்து நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 19 சிங்கிள் crochet வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த 19 ஸ்டிச்சஸ்லேயும் வந்துட்டு இப்போ நம்ம சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் செயினுக்கு கீழே தான் வந்து ஹூக்கை இன்செர்ட் பண்ணணும்னு.
ஸோ யானை வந்து இந்த மாதிரி புல் த்ரூ பண்ணும்போது கரெக்டாக இந்த ஹைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு சிங்கிள் crochet போடுங்க. ஸோ செகண்ட் ஒன்னும் நான் அந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தது ஒரே ஹைட்டில் வந்ததுக்கு அப்புறமா சிங்கிள் crochet போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ செகண்ட் ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் 19 சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் சிங்கிள் crochet இது நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல ஸ்டிச் மார்க்கர் போட்டிருந்தோம்ல. ஸோ 18 வந்து நான் போட்டுட்டேன். இப்போ 19 வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டிச் மார்க்கரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம 2 ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரவுண்ட்ஸ் வந்து போட போகிறோம். இப்போ 3வது ரவுண்ட் வந்து போடுறேன். 3வது ரோலேருந்து 10வது ரோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 19 சிங்கிள் crochet தான் வந்து போட போகிறோம்.
இப்போ நம்ம ரோ 3 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 4 போடுறதுக்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டு ரோ 4 போட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரோ 4 பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ ரோ 5 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஸோ பிகினர்ஸ் கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ரோ 5 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 6 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ரோ 6 பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்போ ரோ 7 ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 7ம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ ரோ 8 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 8ம் 19 சிங்கிள் crochet போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோ 8ம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ரோ 9க்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 9 வந்து இப்போ நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ரோ 9 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து ரோ 10. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோ 10ஓட பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ ரோ 10 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டிச். ஸோ பேக்கோட பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கோட பேஸு. இப்போ வந்து இந்த ஸ்டிச் மார்க்கர் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோ 11 போட போகிறோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 ரோஸ் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன 3வது ரோ, 4வது ரோ, 5வது ரோ, 6வது ரோ, 7வது ரோ, 8, 9, 10. ஸோ 10 ரோஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன். ரோ 11 ஏதாச்சும் ஒன்று மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அகெயின் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்ஸுக்கு வந்துட்டு 2 டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டில் எவ்வளோ கவுண்ட்டுன்னு. இப்போ ரோ 11ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு இந்த பேக்கை சுற்றி வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். டோட்டலாக 58 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ இந்த ரோ 10 நம்ம ஆட் பண்ணோம்ல, அந்த ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வந்து இப்போ இந்த சைடில் வந்துட்டு க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, ஃபஸ்ட்டு ரோவில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, இப்போ 3வது சிங்கிள் க்ரோஷே, நாலாவது சிங்கிள் க்ரோஷே, 5வது சிங்கிள் க்ரோஷே, 6வது சிங்கிள் க்ரோஷே, 7வது சிங்கிள் க்ரோஷே, 8வது சிங்கிள் க்ரோஷே, 9வது சிங்கிள் க்ரோஷே, அண்ட் 10வது சிங்கிள் க்ரோஷே. ஸோ 10 சிங்கிள் க்ரோஷே பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சைடு வந்து போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஆட் பண்ணோம்ல, அந்த ரோ தான் வந்து இது. ஸோ நம்ம ஒரு செயினுக்கு சென்டரில் தான் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ மேலே ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செயின் பாதி கட் ஆயிரும். இப்போ இந்த லூப் மட்டும்தான் நம்மளுக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும். இந்த லூப்பில் 19 லூப் இருக்கும். இந்த 19 லூப்பில் வந்துட்டு இப்போ நம்ம 19 சிங்கிள் க்ரோஷே வந்து போட போகிறோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இங்கேருந்து 19 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து இப்படியே வந்து இப்படி கண்டினியூ பண்ணணும். ஸோ ஒரு சிங்கிள் crochet, 2 சிங்கிள் crochet, 3 சிங்கிள் crochet, 4வது சிங்கிள் crochet, 5வது சிங்கிள் crochet, 6வது சிங்கிள் crochet, 7வது சிங்கிள் crochet, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 அண்ட் ஃபைனலாக வந்து 19. ஸோ 19 சிங்கிள் crochet வந்து கரெக்டாக எனக்கு வந்துருச்சு பாருங்க. கரெக்ட் கவுண்ட் வரணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 அண்ட் இங்கேருந்து வந்து 19. இப்போ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 10 சிங்கிள் crochet கவுண்ட் வரணும். ஸோ இந்த எக்ஸஸ் yarn இருக்கு பாருங்க, இதை வந்து இந்த ரோ கூட இப்படியே சேர்த்து வச்சு சிங்கிள் crochet போட்டிங்கன்னா அது வந்து ஹைட் ஆயிரும். ஸோ அந்த 10 ரோ இருக்கு பாருங்க, அந்த சைடு போட்ட மாதிரி இப்போ இந்த சைடும் நம்ம 10 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து போடணும். ஸோ ஒரு டைமுக்கு நான் 10 டைம் வந்து கரெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2 டைம் வந்து தப்பாயிருச்சு. ஸோ அதனால தான் இப்போ நம்ம 10 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் வந்து திருப்புறக்கு ஈஸியா இருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் crochet, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அண்ட் 10. ஸோ இங்கே வந்து கரெக்டாக 10 சிங்கிள் crochet நம்ம போட்டாச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு சைடு தான் இருக்கு, அந்த சைடு இப்போ 19 சிங்கிள் crochet வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்ம ஒவ்வொரு டைமும் கம்ப்ளீட் பண்ணோம்ல 10 சிங்கிள் crochet 19 சிங்கிள் crochet, அங்கெல்லாம் ஒரு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அகைன் வந்து கவுண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 19 சிங்கிள் crochet, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு ஹோல் செயினுக்கு கீழே வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 19 ஸ்டிச்சஸ் இருக்கும், நம்ம 19 போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ரோ 11 தான் நம்ம கவுண்ட் வச்சுருக்கோம். ரோ 11ல் வந்துட்டு 58 சிங்கிள் crochet. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ரோ 12 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 11 வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 சிங்கிள் க்ரோஷே முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து கவுண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு ஒரு 10 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 19 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் 10 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம 19 சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக வந்து 58 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் ஸ்டிச் மார்க்கர் பாருங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 11 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரோ 12 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 12ல பார்த்தீங்கன்னா சேம் 58 சிங்கிள் க்ரோஷே தான் நம்ம போடணும். இது வந்து ரோ 12 வந்து ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி போட்ட 58 சிங்கிள் க்ரோஷே ரோ 11 மேலே ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, அதில் வந்து ரோ 12ல பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கவுண்ட் வச்சுக்கோங்க. இந்த சைடு 10, அந்த சைடு 19, அகெயின் 10 அண்ட் 19 இந்த கவுண்ட்லேயே வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ அதனால தான் நான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கவுண்ட் முடியும் போது ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணியிருக்கேன்.
ரோ 12 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டிச் மார்க்கர், இதில் வந்து ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 12 கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கரெக்டாக 58 சிங்கிள் க்ரோஷே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 58 இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் அது. இப்போ நான் உங்களுக்கு ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது பாருங்கள், இங்கே ஒரு லூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதையும் ஸ்டிச்சுன்னு நினச்சி நிறைய பேர் அதில் வந்து சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கரெக்டாக 58 கவுண்ட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணி பண்ணுறோம், இந்த கன்ஃபியூஷன் வந்து வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ ரோ 13 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ரோ 13 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் வந்து நம்ம போட போகிறோம். டோட்டலாக 58 சிங்கிள் க்ரோஷே தான் இருக்கணும். 59, 60 அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோ 13 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ ரோ 13 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 13 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்ட ஒரு ஸ்டிச் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிடக்கூடாது. இப்போ ரோ 13 பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரோ 14 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 14 பார்த்தீங்கன்னா 58 சிங்கிள் க்ரோஷே தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரோ 14 பார்த்தீங்கன்னா நான் 58 சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ரோ 15 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ரோ 15 பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ரோ 15 வந்துட்டு இப்போ நான் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். 58 சிங்கிள் க்ரோஷே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 15 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 16க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 16 சேம் அதே மாதிரி 58 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். இப்போ ரோ 16 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 17 இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி ரோ 17 58 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ரோவா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ரோ 17 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 18 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 18 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக 58 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வரணும். ரோ 18 வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரோ 19க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 19லேயும் 58 சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். இப்போ நம்ம ரோ 19 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 18 ரோ வந்துட்டு இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 இனி 9 ரோ வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 9 ரோ வந்து நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 9 ரோவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் 58 சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம வந்து ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 26 வரைக்கும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ 10th ரோ வரைக்கும் முடிச்சுட்டு ரோ 26 வரைக்கும் இப்போ நான் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரோ 27 தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரோ 27 வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஸோ ஹைட்டை வந்து இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹைட் இன்னும் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு மேக்ரமியான் வந்து பத்தாது, 100 மீட்டர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால நான் ரோ 26 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ரோ 27 வந்து போட போகிறோம். இப்போ ரோ 27க்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கண்டினியூஸாக 1 2 3 4 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம போடணும். அண்ட் 4வது சிங்கிள் க்ரோஷே. 4 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா 2 செயின்ஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ செயின் 1 அண்ட் செயின் 2 போட்டுட்டு கீழே வந்து ஒரே ஒரு செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல இருந்து வந்துட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்து செயின்ல இருந்து ஒர்க் பண்றேன். அகைன் பார்த்தீங்கன்னா 4 சிங்கிள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்றோம். ஃபோர் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்றோம். இதே மாதிரி 2 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி கீழே வந்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ இப்போ இங்க இருந்து 13 சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 சிங்கிள் க்ரோஷே 2 செயின்ஸ் போட்டு அகைன் 4 சிங்கிள் க்ரோஷே 2 செயின்ஸ் போட்டுன்னு கண்டினியூஸாக 13 சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ 4 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டு 5 6 7 8 9 10 11 12 13 இனி 8 சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ 13 சிங்கிள் க்ரோஷே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் ஒரு செயினை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அகெயின் வந்து 4 சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 4 சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும். அகெயின் கீழே வந்து ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அகெயின் 4 சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். கீழே வந்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு பக்கத்து செயின்லேருந்து 4 சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர் சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் பார்த்தீங்கன்னா 2 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 12 சிங்கிள் க்ரோஷே வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ 12 சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அகெயின் வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ அகெயின் வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து மீட் ஆகணும். அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்ட்ராப் போட போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு மேக்ரமியானை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 28க்கு பார்த்தீங்கன்னா இந்த லாவெண்டர் கலர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த இடத்துல எண்ட் பண்ணமோ அந்த இடத்துல. ஸோ எக்ஸஸ் யானை நான் இப்படியே வச்சு ஹைட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ரோக்கு பின்னாடி இந்த யானை வச்சுட்டு அதுக்கு மேலேயே சிங்கிள் க்ரோஷே போட்டிங்கன்னா அது பின்னாடி வந்து ஹைட் ஆயிரும்.
ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு சேம் ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் க்ரோஷே. இப்போ 58 சிங்கிள் க்ரோஷேவும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ போன கிளாஸ்லேயே உங்களுக்கு எப்படி வந்து நியூ கலர் ஆட் பண்ணணுன்ற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரோ 28 பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வந்து முடிச்சாச்சு. ஸோ இன்னொரு ரவுண்ட் வந்து போட்டுக்கிறேன், அப்படி திக்காக அந்த கலர் வந்து தெரியும்.
ஸோ இப்போ வந்துட்டு ரோ 29 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ராப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்ட்ராப் வந்து ரொம்பவே ஈஸி தான். உங்ககிட்ட பேலன்ஸ் எவ்வளோ யான் இருக்கோ அதில் ஃபுல்லாக வந்து செயின் போட்டுருங்க. இப்போ என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற மேக்ரம் யானில் ஃபுல்லாக வந்து நான் செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 125 செயின் வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு 125 செயின் வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்லிங் பேக்காகவும் போட்டுக்கலாம் அண்ட் ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட அதிகமான செயின்ஸ் வந்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த ஹோல்குள்ளே இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் இல்லைனா கூட பரவாயில்ல, கையிலேயே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோல் வழியாக வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது வழியாக இப்படி வெளியே எடுக்கணும். ஸோ அகைன் இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். ஸோ இது வழியாக உள்ளே விட்டுட்டு இந்த சைடு வெளியே எடுக்கணும். அகைன் இதுக்குள்ளே வெளில விட்டு இந்த சைடு வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் வந்துட்டு நம்ம நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா யானை வந்து அந்த செயின்குள்ளேயே வந்துட்டு ஹைட் பண்ணிக்கிட்டா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்லா 3 நாட் போட்டுட்டு எக்ஸஸ் யானை வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி செயின்ஸ்குள்ளே வந்து நான் ஹைட் பண்ணி விட்டுக்கிறேன்.
இந்த நாட் போட்ட இடத்த வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வெளியே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பேக் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு இதுக்கு ஒரு கீ செயின் சாம் மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு க்ரோஷே போ தான் வந்து பண்ண போகிறோம். சேம் இந்த லாவெண்டர் யானில். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.